வணக்கம். உண்மையான உறவுகளே, எஸ்பிஎஸ் சோஷியல் மீடியா குரூப்ஸில் இன்னும் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்களா? ட்விட்டர், ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ண பயமாக இருக்கா? எதுக்கு குரூப் ஜாயின் பண்ணணும்? ஜாயின் பண்ணால் என்ன பெனிஃபிட்? ஜாயின் பண்ணலைன்னா யாருக்கு ஆபத்து? ஜாயின் பண்ணால் கண்டிஷன்ஸ்லாம் என்ன? எப்படி ஜாயின் பண்ணணும்? உங்களுக்கு இருக்கிற எல்லா சந்தேகங்களுக்கும் இந்த வீடியோவில் தெளிவான விளக்கம் சொல்லியிருக்கேன். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நன்மை என்ன, தீமை என்ன, உண்மை விரக்கச்சு. நார்மலாக எல்லாருமே யூடியூப், இன்ஸ்டாகிராம், டெலிகிராம் இதெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அதனால் உங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்காது. ஆனால் இந்த ட்விட்டர், ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ண தான் பயமாக இருக்கும். இது சில பேர் நாங்கள் ஓப்பன் பண்ண மாட்டோம்னு சொல்கிறாங்க. ட்விட்டர், ஃபேஸ்புக் இதெல்லாம் ஒரு சோஷியல் மீடியா ஆப் தான். இதில் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் பொறுத்து தான் நமக்கு பிரச்சனை வர்றதும் வராததும் நம்ம கையில் தான் இருக்குது. நீங்கள் ப்ரைவேட் அக்கௌண்ட்டாக வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுடைய ஆப்போட நோட்டிஃபிகேஷன் ஆஃப் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு எந்தவித ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. நீங்கள் ஒர்க் பண்ண வந்திருக்கீங்க, ஆனால் அது பண்ண மாட்டேன் இது பண்ண மாட்டேன்னு சொன்னால் கடைசியில் ஒர்க் பண்ண முடியாமல் தான் போகும். ஸோ இந்த குரூப் ஜாயின் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி செய்யுங்க, உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வராது. அடுத்து, எதுக்கு குரூப் ஜாயின் பண்ணணும்? ஜாயின் பண்ணால் என்ன பெனிஃபிட்? நம்மக்கிட்ட இருக்கிற டீம் கவுண்ட் வச்சு தான் ஒவ்வொரு கம்பெனிஸும் நம்ம எஸ்பிஐ கிட்ட அப்ரோச் பண்ணுவாங்க. உங்கள் டீம் கவுண்ட் என்ன? டீமோட ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருக்குது? இது ரியல் ஆக்டிவிட்டீஸ் தானா? சைட்டோட டிராஃபிக் எப்படி இருக்குது? இந்த மாதிரி நிறைய விஷயம் டீம் வச்சு தான் கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம டீம் கவுண்ட் ஒரே இடத்துல காமிக்க தான் நம்ம சோஷியல் மீடியா குரூப்ஸ்லாம் இருக்கணும். எஸ்பிஓ வெப்சைட் டிராஃபிக் கவுண்ட் மட்டும் காமிக்க முடியாது. ஆல் சோஷியல் மீடியா ஆக்டிவிட்டீஸும் இருக்கணும். அப்போ தான் எஸ்பிஓக்கு நம்ம ஒரு பிஸ்னஸ் அப்ரோச் வரும். நமக்கு இன்னும் நிறைய இன்கம் ஏர்ன் பண்ணுற அதிகமான வாய்ப்புகள் உருவாகும். ஸோ கண்டிப்பாக எல்லாரும் குரூப் ஜாயின் பண்ணிடுங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஜாயின் பண்ணலைன்னா யாருக்கு பிரச்சனை? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் உங்களுக்கே தெரியும். நிச்சயம் உங்கள் ஐடிக்கு தான் பிரச்சனை. குரூப் ஜாயின் பண்ணலைன்னா உங்கள் ஐடி சஸ்பெண்ட் ஆகிட்டுனா ஃபஸ்ட்டே சஸ்பெண்டில் இருந்து ஐடி ஆக்டிவேட் பண்ண எவ்வளவு கஷ்டப்பட்டோம்னு உங்களுக்கு தெரியும். ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த குரூப் ஜாயின் பண்ணலைன்னா ரொம்ப ரொம்ப பிரச்சனை. உங்கள் ஐடிக்கு வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஜாயின் பண்ணிடுங்க. ஜாயின் பண்ண கண்டிஷன்ஸ் என்ன? ஒன்றுமே இல்லை. ஸோ உங்களுக்கு இது மாதிரி தான் இருக்கும். நீங்கள் நியூவாகவே சோஷியல் மீடியா ஐடி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நீங்கள் ஒரு ப்ரொஃபஷ்னலாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுருப்பீங்க, இல்லை பர்சனலாக எல்லாருக்கும் டீட்டெயிலாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுருப்பீங்க. அந்த மாதிரி இல்லாமல் நியூவாகவே ஒரு ஐடி ஓப்பன் பண்ணி அந்த குரூப்லாம் ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் ப்ரைவேட் அக்கௌண்ட்டாக கூட சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். உங்களை யாரும் எந்தவித டிஸ்டர்பன்ஸ் பண்ண முடியாது. நீங்கள் குரூப் ஜாயின் பண்ண பிறகு அந்த ஆப்பில் ஆக்டிவாக இல்லைனாலுமே ஒரு பிரச்சனை கிடையாது. நீங்கள் ஜாயின் பண்ணால் மட்டும் போதும். கண்டிப்பாக எல்லாரும் குரூப்பில் ஜாயின் பண்ணியிருக்கணும். இல்லைனா ஐடி சஸ்பெண்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. இதுதான் கண்டிஷன்ஸ். எப்படி ஜாயின் பண்ணணும்? உங்கள் எஸ்பிஐ ஐடி ஓப்பன் பண்ணி கீழே ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள். இதில் இருக்கிற சோஷியல் மீடியாஸ், டெலிகிராம், நோட்டீஸ் போர்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்லாம் கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு இங்கே கொடுக்குற அனௌன்ஸ்மெண்ட்டை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ கண்டிப்பாக இதில் ஜாயின் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட், யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதில் முக்கியமாக வீடியோ அப்லோட் பண்ணுவாங்க. பிளானிங், அப்டேட், எப்படி ஒர்க் பண்ணணும் இதெல்லாம் பற்றி தெளிவாக சொல்லுவாங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எஸ்பிஓ ஃபேஸ்புக் அண்ட் ஃபேஸ்புக் பேஜ் ஃபாலோ பண்ணிடுங்க. லைக், அந்த ஃபேஸ்புக் பேஜை லைக் மட்டும் பண்ணிடுங்க. எஸ்பிஓ எக்ஸ் ட்விட்டர், எஸ்பிஓ இன்ஸ்டாகிராம் இதில் ஃபாலோ பண்ணிடுங்க. இந்த ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் இதிலெல்லாம் நம்மளுடைய பிளானிங்கோட பிக்கை அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ இதிலெல்லாம் போஸ்ட் அப்டேட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். 1,00,000க்கு மேலே இருக்கிற ஆக்டிவ் மெம்பர்ஸ் யூடியூப் சேனல் தவிர வேறு எந்த சோஷியல் மீடியாலையும் 50,000 ஃபாலோவர்ஸ் கூட வரலை. இந்த இம்பார்ட்டண்ட்டான விஷயம் நிறைய நபர்களுக்கு தெரியலை. ஸோ கண்டிப்பாக இதை கட்டாயம் எல்லாரும் ஜாயின் பண்ணுங்கள். எஸ்பிஓட மெயின் பவரே இந்த டீம் தான். ஸோ இந்த டீமை வச்சு தான் ஒவ்வொன்றும் பண்ண முடியும். ஸோ ஒத்துமையாக இருக்கணும். நமக்கு டாஸ்க்கை முடித்தா மட்டும் போதாது. ஸோ நீங்கள் இதெல்லாம் பண்ணியாகணும். எஸ்பிஓ அப்டேட் அண்ட் டிப்ஸ் தெரிஞ்சுக்கணுமா? டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க எஸ்பிஓ கமெண்டர் கிளின்டன் டிஎல்டி சேனலை ஜாயின் பண்ணிடுங்க.
இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவோட உங்கள் ஃபீட்பேக் என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். SBM மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி உறவுகளே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.